Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atta from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு இந்த subscribe பட்டனை click பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. Iftar சீரிஸ்ல next நம்ம பார்க்க போற ரெசிபி wheat dosa. கோதுமை தோசையை நீங்க நார்மலா breakfast and dinnerக்கு கூட சாப்பிடலாம். இப்போ வாங்க கோதுமை தோசை எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 kg Ashirvad கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 5 வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா வாசனை மணமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பஞ்ச் கொத்தமல்லி அண்ட் ஒரு பஞ்ச் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கணும்ன்றதுக்காக 1/4 கப் ரோஸ்டட் ரவா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா குவாண்டிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 1 கப் பாயில்ட் அண்ட் கூல்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 egg ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா egg ஆட் பண்றது ஸ்கிப் பண்ணிடுங்க. 4 tablespoon ghee ஆட் பண்ணிக்கலாம். தென் தேவையான அளவு உப்பு, எக்ஸ்ட்ரா காரத்துக்காக 1 teaspoon pepper powder and finally தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு தவால ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப்ல நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை எடுத்து சர்க்குலர் மோஷன்ல இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா ஃபிளிப் பண்ணி மறுபக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். கேஸை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் ஸ்லோவா நமக்கு தோசை குக் ஆகி வரும். நம்ம நார்மல் தோசை செய்யும் போது குவிக்கா ரெடி ஆயிடும், பட் கோதுமை தோசை கொஞ்சம் டைம் எடுக்கும். கோதுமை தோசை வெந்துருச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு கோதுமை தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க வீட்ல கோதுமை தோசை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு கப் வச்சே மாவை சர்க்குலர் மோஷன்ல தவால ஊத்திக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா மாவு வந்து கரண்டியோட ஒட்டிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளால ப்ராப்பரா தோசை ஊத்த முடியாது. கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹெல்தியான டிஷ். ஸோ வயசானவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமை தோசை ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கோதுமை தோசையை மட்டன் கிரேவியோடு சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனி சட்னி ஒரு கிரேவி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.